வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். பாக்கியா மாமியார் பாக்கியாட்ட சொல்றாங்க, கோபி உன்னை பத்தி சொல்றதுல தப்பே கிடையாது, ஒரு விஷயம் தெரியாமலே அதுல நீ குதிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க. எழிலுக்கு அதை கேட்ட உடனே கோபம் வந்துருது. அந்த ஆள் பேர் சொல்லி எங்க அம்மாவை திட்டாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அவ பண்ற தப்புக்கெல்லாம் நீ அவளுக்கு உடந்தையா போற, அதே மாதிரி நீ பண்ற தப்புக்கெல்லாம் அவ உனக்கு உடந்தையா போயிட்டு இருக்கா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா மாமியார். நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த புது பிசினஸ்லாம் வேணான்னு, ஆனா எதையாவது சொல்லி என்னோட வாயை அடைச்சிங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா மாமியார். பாக்கியாட்ட கேக்குறாங்க, உனக்கு நிம்மதியா இருக்கணும்னு தோணவே செய்யாதா பாக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. எதையாவது இழுத்துட்டு வந்து உயிரை வாங்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கோபப்பட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. செலியனுமே பாக்கியாட்ட சொல்றாங்க, ஏமா கடன் வாங்கிலாம் அப்படி பிசினஸ் ஆரம்பிக்கணுமா, பாட்டி சொல்றது சரிதாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எழில் சொல்றாரு, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதம்மா, பாத்துக்கலாமா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்றாரு. செல்வி பாக்கியாட்ட கேக்குறாங்க, ராஜசேகர் சார் சொல்லியுமா அவர் ஃப்ரெண்டு வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா செல்விட்ட சொல்றாங்க, அந்த ஆபீஸ்ல தான் ராதிகா வேலை பாக்குறாங்க, அவங்க தான் இந்த கான்ட்ராக்ட கொடுக்க வேணான்னு சொன்னது அப்படின்னு சொல்றாங்க. எலெக்ஷன்ல தோத்து போயிட்டால, அந்த கடுப்புல தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பா, அவனால நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு ராதிகாவை பத்தி சொல்றாங்க செல்வி. பாக்கியா மாமனார் இப்போ வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்துட்டு, என்ன யாரோட முகமும் சரியா இல்லையே, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. பாக்கியா மாமியார் பாக்கியாவுக்கு அந்த கேண்டீன் கான்ட்ராக்ட் கிடைக்காத பத்தி சொல்றாங்க. பாக்கியா மாமனார் பாக்கியாட்ட கேக்குறாங்க, என்னமா ஆச்சு, இன்னைக்கு ராஜசேகர் சார் பணம் கொடுக்குறாரு, போய் கட்ட போறேன்னு சொன்னேன் இல்லம்மா, போலையாமா நீனு அப்படின்னு கேக்குறாரு. பாக்கியா சொல்றாங்க, அங்க போனே மாமா, ஆனா ஆர்டர் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தெரியாத தொழில பண்ண வேணான்னு சொன்னா கேக்குறீங்களா, நீங்களும் சேர்ந்து தானே இவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு பாக்கியா மாமியார் பாக்கியா மாமனார்ட்ட கேக்குறாங்க. செல்வி சொல்றாங்க, அக்கா மேல எந்த தப்பும் இல்லம்மா, இதுக்கு காரணம் அந்த ராதிகா தாமா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, எனக்கு ஆர்டர் கொடுக்க கூடாதுன்னு ராதிகா தான் சொல்லியிருக்கிறாங்க, ராதிகா வேலை பார்க்குற ஆபீஸ் அது அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு எதனால ஆர்டர் கொடுக்கல அப்படின்றதே புரியல, அதுக்கப்புறமா ராதிகாவே வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க, எதுக்குக்கா அவங்கன்னு சொல்ற, அவளுக்குலாம் எதுக்குக்கா மரியாதை கொடுக்குற அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, எலெக்ஷன்ல தோத்து போயிட்டால, அந்த விரக்தியில இந்த மாதிரி எல்லாம் ராதிகா பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா சொல்றாங்க, மாமா இனி அவ கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க, கோபத்துல அவளை ஏதாவது பண்ணிடாம அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் இருக்கிறேன் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு பாக்கியா மாமனார் சொல்றாரு. அடுத்ததா பாக்கியா மாமனார் இப்போ கோபி வீட்டுக்கு வராரு. ராதிகாட்ட கேக்குறாரு, நீ பாக்கியாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டரை கொடுக்க வேணான்னு சொன்னேயாமா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. பாக்கியா பொழைக்கிறதுல உனக்கு என்னம்மா அப்படி ஒரு வயிற்றுச்சல் அப்படின்னு கேக்குறாரு பாக்கியா மாமனார். எனக்கு என்ன வயிற்றுச்சல், சாப்பாடு சரியில்லைன்னா அந்த பிரச்சனையை நான் தானே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அதனால பெரிய கிச்சன் குரூப்பா போலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, நீங்க ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி விதவிதமா சாப்பிடுறீங்களே, அதை விட பாக்கியா நல்லா சமைப்பா அப்படின்னு சொல்றாரு. ராதிகாட்ட சொல்றாரு, இவனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி டீச்சர் சாப்பாடு ஆஹா ஓகோன்னு பாராட்டிட்டு நீ தானே இருந்த அப்படின்னு கேக்குறாரு. பாக்கியா மாமனார் கேக்குறாரு ராதிகாட்ட, ஃபர்ஸ்டே ஆர்டர் கொடுக்க முடியாதுன்னா சொல்லிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாரு. குடுக்கறேன்னு அவட்ட சொல்லிட்டு அவளை லோன் வாங்க வச்சு கடைசி நேரத்துல கழுத்தறுத்து விடுற அப்படின்னு கேக்குறாரு. அந்த இடியட் நஷ்டப்படணுன்றதுக்காக ராதிகா எந்த வேலையும் பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு கோபி சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. கோபி அப்பா சொல்றாரு, ஆக மொத்தம் நீங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. பாக்கியாவை உங்களால எதுவும் பண்ண முடியாது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு பாக்கியாவோட மாமனார். அடுத்ததா கோபி ராதிகாட்ட சொல்றாரு, என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ முழு நேரமும் கிச்சன்லயே இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஃபேமிலிக்காக தானே நான் குக் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நம்ம ஏன் ஒரு பெஸ்ட் குக்கை நம்ம வீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கிறாரு கோபி. இதுவும் நல்ல யோசனை தான் கோபி அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. உங்க அப்பாவுக்கும் என்னோட சாப்பாடு பெருசா பிடிக்கல, நம்ம நல்ல குக் வந்தா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நான் உடனே நல்ல சமையல்காரைய தேடி கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. அடுத்ததா பாக்கியா ராஜசேகர் சாரை பாக்குறதுக்காக போறாங்க. அவர் சொல்றாரு, நடந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன், என்னோட ஃப்ரெண்டு நான் என்ன சொன்னாலும் கேட்பான், ஆனா இந்த விஷயத்துல மட்டும்தான் முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஹெச்ஆர் லேடி வேணான்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா சார், அந்த டிடி அமௌண்ட் இப்ப என் கைக்கு வந்துருச்சு, ஆனா அதுக்காக பாத்திரங்கள் வாங்கினதுல தான் பணம் செலவாயிடுச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இந்த டிடி அமௌண்ட்டை மட்டும் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துடலான்னு வந்தேன் சார் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. ராஜசேகர் சார் சொல்றாரு, அந்த மாதிரிலாம் பணத்தை உடனே எல்லாம் உங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து நீங்க வாங்கியிருக்கிறீங்க, நீங்க பேங்க்ல லோன் வாங்கினா கூட உடனே போயெல்லாம் இந்த மாதிரி பாதி அமௌண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. மாசம் மாசம் இந்த பணத்துக்கு நீங்க வட்டி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. எழில் ஈஸ்வரி பாட்டிக்கு காலில் என்ன தேய்ச்சி விட்டுட்டு இருக்கிறாரு. எலியன் வராரு, என்னடா என்ன தைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு.
பாட்டிக்கு தான் தேய்க்க முடியும், உனக்கெல்லாம் தேய்ச்சி விட முடியாது அப்படின்னு எழில் சொல்றாரு. எழில் என்ன தேய்ச்சி விட்டானா எனக்கு கால் வலியே போயிரும் சொல்லியா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியாவோட மாமியார். அடுத்ததா எழில் இப்போ ஃபோன் பண்ணி பாக்குறாரு ஒருத்தவங்களுக்கு, ஃபோன் எடுக்கல அப்படின்னது ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. செலியன் எழில்கிட்ட கேட்குறாரு, என்னடா உன் முகமே மாறிடுச்சு திடீர்னு அப்படின்னு கேட்குறாரு. இல்லடா நான் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணனே, அவங்க ஃபோன் எடுக்கல அப்படின்னு எழில் சொல்றாரு. யாருக்கு நீ ஃபோன் பண்ணன அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி கேட்குறாங்க. எழில் என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.